ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் மற்றவங்க உங்களுக்கு அனுப்புகிற ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் நடக்கிற ஸ்கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்னோகிராஃபி அப்படிங்கிற மெத்தடில் நடக்கிற ஒரு ஸ்கேம். ஒரு இமேஜில் ஒரு மால்வேர் அட்டாச் பண்ணி அதை வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு அந்த இமேஜை சென்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு இமேஜ் உங்கள் ஃபோனுக்கு வருது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோட்டோ வருது, அதை நான் டவுன்லோட் பண்ணால் தானே எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு சிக்கல் இருக்குது. வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். அதில் ஆட்டோ டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸும் ஒன்று. அந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வைக்கலை அப்படின்னா நீங்களும் அந்த ஸ்கேமில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வாங்க அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு 8 இமேஜஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 மெசேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த வந்து நான் கிளிக் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்கு. ஆனால் நான் வந்துட்டு இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். ஸோ அது என்னென்னா ஆட்டோ டவுன்லோட் ஆகிருக்கு. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, பேக் போயிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ் இல்லை அதில் போய்க்குங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு 7வது ஆப்ஷனாக ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அப்லோட் குவாலிட்டி, ஆட்டோ டவுன்லோட் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அப்படியே அது கீழே வந்தீங்க அப்படின்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. when using mobile data, when connected on Wi-Fi, when roaming அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் when using mobile data அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். அதாவது டிக் மார்க் காட்டும். அந்த டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்து அப்படியே கீழே 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா when connected on Wi-Fi, அதாவது நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். அதாவது ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ எல்லாத்துலேருந்துமே டிக்கை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே கொடுத்துருங்க. 3வது ஆப்ஷன் வென் ரோமிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செலக்ட் ஆயிருக்காது. ரோமிங்கில் இருக்கும்போது எதுவுமே ஆட்டோ டவுன்லோட் ஆகாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதை கொடுத்துட்டு நீங்கள் பேக் போயிட்டு இப்போ என்னோட இன்னொரு நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்துட்டு இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு காட்டுது இல்லைங்களா. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எனக்கு டவுன்லோட் ஆகலை. ஸோ இவ்வளோதான் செட்டிங்ஸு. நீங்கள் செட்டிங்ஸில் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.